தாவேகாவினுடைய தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகள் இப்ப நடந்துட்டு இருக்கு, அதை மடைமாற்றம் செய்வதற்காக இப்போ திமுக என்ன செய்யறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னா, திமுகவினுடைய சதுப்பு நில ஊழல் செருப்படி அப்படின்னு சொல்லி, இந்த சதுப்பு நில ஊழலை கண்டுபிடித்ததும் அதை வெளியே கொண்டு வந்ததுல ரொம்ப முக்கியமான பங்கு அறப்போர் இயக்கத்துக்கு இருக்கு. இந்த சதுப்பு நில ஊழலாக இருக்கட்டும், KN நேருவின் அரசு பணி ஊழல் அப்படிங்கிறதா இருக்கட்டும், சென்னை சாலைகள் அமைப்பதில் ஊழல், 4000 கோடி பேக்கேஜ் அப்படிங்கிறது பல வருடங்களாகவே கேட்கப்படக்கூடிய கேள்வி. விவசாயிகள் கொள்முதல் பிரச்சனை, ஆமாங்க, ஒரு 168 கோடி ரூபாய், ஒரு 888 கோடி ரூபாய் அப்படிங்கிற பல ஊழலை பார்த்துட்டு இருக்கோம். நெல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய சப்கான்ட்ராக்ட்ல கூட ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இதெல்லாம் டிபேட்டபிளா மாறி இருக்கணும். ஆனா இதெல்லாம் இங்க டிபேட்டா மாறிச்சா? அதுதான் இவங்களுடைய சூட்சமம். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய வியூகத்தை அமைத்திருக்கிறார்களாம். பிரச்சாரங்களை வீடு வீடாக கொண்டு செல்லக்கூடிய வியூகம் அப்படின்னு சொல்றாங்க. திண்ணை பிரச்சாரம், இதை ஆல்ரெடி சில கட்சிகள் தொடங்கி இருக்காங்க. தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இந்த திண்ணை பிரச்சாரம் அப்படிங்கறத இப்பவே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதே லெவலுக்கு அதிமுகவும் திண்ணை பிரச்சாரங்களை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்ப்போம்.